ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, யூனிட் 6 இருக்குது பார்த்தீங்களா? இந்த யூனிட் 6க்கு மிக முக்கியமான வேர்ட் ஸ்டடி தான். ஓகேங்களா? இது வந்து நமக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த வேர்ட் ஸ்டடியில் வந்து ஸ்கூல் புக் கவர் ஆகுது, அவுட் சோர்ஸ் கவர் ஆகுது, ப்ளஸ் நம்ம ஸ்கூல் புக்லேயே ஓல்டு இருக்கும் பார்த்தீங்களா? ஓல்டு புக்கும் கவர் ஆகுது. அதுவும் இல்லாமல் சிறப்பு தமிழ் இருக்குது பார்த்தீங்களா? சிறப்பு தமிழும் நமக்கு கவர் ஆகுது. இந்த வீடியோ முக்கியமாக பார்த்துட்டே வாங்க. நீங்கள் பிகினராக படிக்கிறதாலும் சரி, ஆல்ரெடி இப்போ படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த வேட்ட ஸ்டடி போதும். யூனிட் 6 வந்து நீங்கள் A to Z வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? இதே மாதிரி வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். சரி, இப்போ நான் பார்க்க போகிறது தமிழ்நாடு வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த டாபிக்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இங்கே தமிழ் மீடியம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? சரி, இப்போ அதில் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, பார்த்துக்கோங்க. தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள்னு அதில் டாபிக் இருக்குல்ல, அதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வர பாடம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம 6th இதெல்லாமே ஹிஸ்ட்ரி புக்கு தான் வரும். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியில் 6th ஃபஸ்ட் டைமில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். அடுத்து பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், அந்த பாடம். அடுத்து இது வந்து தேர்ட் டைம். ஓகே, 6th தேர்ட் டைமு. அடுத்து 6th தேர்ட் டைமில் தென்னிந்திய அரசுகள் வரும். ஓகேங்களா? அடுத்து 7th ஃபர்ஸ்ட் டைமில் தென்னிந்திய புதிய அரசுகள் மற்றும் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள், அந்த பாடம். 7th தேர்ட் டைமில் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும். 7th தேர்ட் டைமில் தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசீவக தத்துவங்கள், அந்த பாடம். ஓகேங்களா? அடுத்து 9th ஃபர்ஸ்ட் டைமில் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூக பண்பாடும். 9th ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து பாருங்க, பண்டைய நாகரிகங்கள். இது வந்து சிந்து நகரம் வரும் தெரியுமா, அந்த இது. அடுத்து 9th ஃபர்ஸ்ட் டைம்ல தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இது வந்து சேர சோழர் பண்டையில் வருவாங்க தெரியுமா, அதை பத்தி படிக்கிற பாடம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடம். 9th ஃபர்ஸ்ட் டைம் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் பாடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடம். ஓகேங்களா? அடுத்து 11th ஹிஸ்ட்ரி புக்கு, நான் ஹிஸ்ட்ரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஹிஸ்ட்ரி புக்கில் பண்டைய இந்தியா செப்பு கால இரும்பு கால வேதகால பண்பாடு. பண்டைய இந்தியா செப்பு கால இரும்பு கால வேதகால பண்பாடு. இதில் சிந்து நகரம் படிப்போம் தெரியுங்களா, அந்த பாடம் தான் இந்த பாடம். அடுத்து 11th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் தென்னிந்தியாவில் சமுதாயம் உருவாக்கம், அந்த பாடம். அடுத்து பாருங்க, 11th ஹிஸ்ட்ரி புக்கு மௌரிய பிந்தைய அரசியல் சமூக அமைப்பும். மௌரியர்களுக்கு பிந்தைய அரசியல் சமூக அமைப்பும். அடுத்து பாருங்க, எத்திக்ஸ் புக் 11th எத்திக்ஸில் தமிழர் பண்பாடு. அதே எத்திக்ஸ் புக்கில் சிஞ்சல் நாகரிகம். அதே எத்திக்ஸ் புக்கில் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். அப்புறம் அதே எத்திக்ஸ் புக்கு பார்த்துக்கோங்க. அதே எத்திக்ஸில் தமிழர் கலைகள், திருவிழாக்கள், தென்னிந்திய பண்பாட்டு கிளர்ச்சி. அடுத்து 12th ஹிஸ்ட்ரி புக்கில் தென்னிந்திய பண்பாட்டு கிளர்ச்சி. அடுத்து 12th ஹிஸ்ட்ரி புக்கில் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நமக்கு வந்து இத்தனை பாடத்தை நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொழில் கண்டுபிடிக்கும் இருக்கும் தெரியுமா, அந்த இது. சரி, இதெல்லாம் ஸ்கூல் புக் டேட்டா. அவுட் சோர்ஸ் டேட்டாக்கு நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி வந்து மந்த்லி வந்து நமக்கு வந்து இந்த அகலாய்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அகலாய்வை பற்றி ஒரு PDF விட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் போயிட்டு, ஓகேவா, தொல்லியல் கண்டுபிடிப்புகள்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண ரீசெண்டாக இருக்கிறது வரும், ஆல்ரெடி பண்ணது வரும். அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. உங்களுக்கு மந்த்லி மேகசின் மாதிரி விட்டுட்டு இருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள் முடிஞ்சிருச்சு. சரி, அப்போ அதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா, பார்த்துக்கோங்க, சங்ககாலம் பார்த்துக்கோங்க. சங்ககாலம் முதல் இக்காலம் வரல தமிழ் இலக்கியம். இதுதான் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. எதரா படிக்கிறது ஒன்றும் தெரியலேன்ட்டு இருந்திருக்கோம். இதுக்கு என்ன படிக்கணும்னா, 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் இலக்கிய நூல் ஆசிரியர்கள் காப்பியம். ஓகேங்களா? அது நியூ ஓல்டு ரெண்டையுமே படிச்சிடணும். எப்படின்னா, பாரதிதாசன் படிக்கணும், பாரதியார் படிக்கணும். ஓகேவா? அடுத்து தாராபாரதி அவங்க படிக்கணும், கவிமணி வந்தா படிக்கணும். இப்போ எப்படின்னா, நம்ம 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் புக் பேக்கு நீங்கள் இப்போ படிப்பீங்க தெரியுமா, ஒவ்வொரு பாடத்துக்கு முன்னாடி பாக்ஸ் கொஸ்டின் வரும்ல. இப்போ பாரதியார் பாடல் வருதுன்னா, அந்த பாடல் பாடம் வரும். அந்த பாடம் முடிஞ்ச உடனே வந்து அந்த பாக்ஸ் கொஸ்டின் வரும் தெரியுமா, அந்த பாக்ஸ் கொஸ்டின் தான் ஃபுல்லாக நீங்கள் இதுக்கு ஃபுல்லாக படித்து வைக்கணும். புரிஞ்சிச்சிங்களா? அடுத்து பாருங்க, சிறப்பு தமிழ் கவர் பண்ணியிருக்கோம். சிறப்பு தமிழில் 11th ஓல்டு புக்கில் இயல் 4ல் தமிழ் இலக்கிய வரலாறு அந்த பாடமும். அடுத்து 11th இயல் ஃபர்ஸ்ட்டில்
சித்தர் பாடல்கள், கவிதை ஒரு பார்வை, நாட்டுப்புற பாடல்கள், தமிழ் பாடல்கள், தனிப்பாடல்கள், சிற்றிலக்கியங்கள் அந்த பாடம். அதே 11th இயல் 2ல் தமிழ் சிறுகதை, தோற்றமும் வளர்ச்சியும், நாடகவியல், ஆளுமைகள், பேச்சுக்கலைகள். அதே இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிறப்பு தமிழ். 11th இயல் 5 இதழ்களின் அமைப்பு முறை, சமுதாய முன்னேற்றத்தில் இதழ்கள் அந்த பாடம். 12th இயல் 1ல் செவ்வியல் இலக்கியங்கள், அறிவியல் இலக்கியங்கள், காப்பியங்கள், சமய இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் அந்த பாடம். ஓகேங்களா. அடுத்து 12th அதே 12th இயல் 2ல் புனைக்கதை இலக்கியம் ஒரு அறிமுகம், புனைக்கதை இலக்கியம் ஒரு அறிமுகம் அந்த பாடம். அதே 12th இயல் 3ல் நவீன நாடக வரலாறு, தமிழ் திரைப்பட வரலாறு அதெல்லாம் படிச்சிட்டிங்கனாவே சங்ககாலம் முதல் இக்கால தமிழ் இலக்கியங்கள் அது படிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்து எத்திக்ஸ் புக்கில் பார்த்துட்டிங்கன்னா 11th அழகு 5ல் சோழர்கால இலக்கியம், 12th அழகு 6ல் நாயன்மார்கள், 11th அழகு 5 சோழர்கால இலக்கியம், 12th அழகு 6 நாயன்மார்கள் அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். புரிஞ்சுதுங்களா. சரி, இப்போ திருக்குறள் வருவோம். இப்போ எப்படி திருக்குறள் வருவோம். ஓகேங்களா. சரி, இதுக்கு என்ன சார் அவுட் சோர்ஸ் படிக்கணும்? 2வது பார்த்துட்டிங்கன்னா தேவிராவோட கலைக்களஞ்சியம் இருக்கு தெரியுமா? தேவிரோட கலைக்களஞ்சியம்ல 6th புக்கில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்து யார் இருப்பார்? பாரதிதாசன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் இருப்பார். பாரதிதாசன் நீங்கள் படிக்கும்போது இந்த தேவிராவோட கலைக்களஞ்சியம் புக்கு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு பாரதிதாசன் நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு எடுத்து தேவிரா புக்கில் இருக்கிற பாரதிதாசன் மொத்த கண்டென்ட் படிச்சிருங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு ஆத்தருக்கும் இந்த தேவிரா புக்கில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கோ அவனோட எக்ஸ்பிளேஷன்ஸ் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா. இப்படி தான் கவர் பண்ணிட்டு வரணும் இலக்கியத்தை. புரிஞ்சுதுங்களா. ஸ்கூல் புக்கில் வர இலக்கியம் மட்டும் தேவிரா புக்கில் இருக்கிறத எடுத்து படிங்க, அதுவே போதும். அடுத்து திருக்குறள் பார்க்கும்போது 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நியூ வேர்ல்டு அதில் வர திருக்குறள் தெரியுமா? ஒவ்வொரு திருக்குறளையும் அதிகாரம் 1 கொடுத்து 3 குறள் இருக்கும், அடுத்த அதிகாரம் கொடுத்து 3 குறள் இருக்கும், அடுத்து 1 கொடுத்து 3 இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்கிறத 6லேருந்து 12ஆவது வரைக்கும் அத்தனை திருக்குறள் படிச்சிருங்க. படித்து முடித்த கையோடையே 11th எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரத்தில் 157லேருந்து 58 வரைக்கும் திருவள்ளுவர் போட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. திருவள்ளுவர் வந்து அந்த அன்னைய நாடுகளோட உதவியே தேவையில்லை வேளாண்மைக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா. அதுதான் வந்து இந்த பாடத்தில் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, 11th பாலிட்டியில் தமிழக அரசியல் சிந்தனைகள் அது நீங்கள் படிக்கணும். ஓகேவா. 11th பாலிட்டியில் அரசியல் ஒரு அறிமுகம் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4லேருந்து 5 வரைக்கும் பேஜ் இருக்கும், அதை மட்டும் படித்தாவே போதும். அடுத்து 11th எத்திக்ஸில் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள்னு போட்டு 43ஆம் பேஜ்லேருந்து 44 வரைக்கும் ஒரு பேஜ் இருக்கும், அதை மட்டும் படிக்கணும். அடுத்து 11th எத்திக்ஸில் அறிவியலின் இயல்பும் அரசியல்களும்னு ஒன்று இருக்கும், அதே எத்திக்ஸில் 133 134 வரைக்கும் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். ஓகேங்களா. சரி, இதுக்கு அவுட் சோர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இதுக்கு நீங்கள் அவுட் சோர்ஸ் வந்து அவ்வளோவா போகணும்னு அவசியம் இல்லை. ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாஸ் மட்டும் அந்த திருக்குறள் மட்டும் தெளிவாக படிச்சு வைங்க, போதுமானது. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. நம்ம தமிழ்நாட்டோட பங்கு இருக்கும் தெரியுமா? இதுக்கு ஸ்கூல் புக்கு பாருங்க. சமூக அறிவியலில் ஓல்டு புக்கு 10th ஓல்டு புக்கில் பாடம் 13 இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்னு ஒரு பாடம் இருக்கும். சமச்சீர் புக்கு அது இருக்கும், அந்த பாடம் ஒன்று. அடுத்து வரலாறுல 12th ஓல்டில் பாடம் 17 இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. எப்படி? 12வது பாடம் வரலாறு ஓல்டு புக்கு பாடம் 17 இந்திய தேசிய இயக்கத்தின் தமிழ்நாட்டின் பங்கு, அந்த பாடம் படிக்கணும். ஓகேங்களா. அடுத்து சமூக அறிவியல் இப்போ நாம் வச்சுக்கிற புக்கு 10th அழகு 3 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், இதை படிக்கணும். சரி, இதுக்கு என்ன புக்கு படிக்கணும்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறுன்னு வெங்கடேசன் சார் புக்கு இருக்கும் தெரியுமா? அந்த புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நாம் இந்த 4 பாடம் படிக்கும்போது இது ரிலேட்டடான கண்டென்ட் வந்து இந்த புக்கில் இருக்கும். இந்த இது வெங்கடேசன் சார் புக்கில் இருக்கும். ஓகேங்களா. வெங்கடேசன் சார் புக்கில் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி படிச்சிங்கனாவே போதுமானது. இந்த டாபிக் வர்றது இதுலேயே வந்துட்டுருக்கோம், அதை நீங்கள் படிச்சிங்கனாவே போதுமானது. சரி, அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்னு இருக்கும். அது சமூக அறிவியலில் நம்ம இப்போ இருக்கிற புக்கு அறிவியலில் 10th அழகு 6 ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க கால கிளர்ச்சிகள்னு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடம் ஒன்று. அடுத்து வரலாறுல பாடம் 18 ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புன்னு இருக்கா, அது இந்த பாடம் படிச்சிடுறீங்க. படித்து முடிச்சதுக்கு அப்புறம் அதே தற்கால தமிழ்நாட்டு வரலாறுல உங்களுக்கு வந்து ஆங்கிலேயர் ஆட்சி பற்றி கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னாவே போதுமானது. ஓகேங்களா. இந்த டாப்பிக்ல யார் கவர் ஆவாங்களோ அத்தனை பேர்த்தையும் இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் படிங்க, போதும். சரி, அடுத்து பெண்கள் பற்றி பார்க்கும்போது தான் பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, அதை நீங்கள் பெண்கள் பாருங்க. சரியா. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இதுக்கு வந்து அக்டோபர் இருக்கு பார்த்தீங்களா? அக்டோபர் மாதம் 2025
இந்த விடுதலை போட தமிழ்நாட்டிற்கு பங்குன்னு போட்டு நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு புக் ஒரு பிடிஎஃப் விட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் A to Z ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஓகேங்களா, நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நமக்கு போராட்டம் பண்ணாங்களோ அத்தனை பேர் A to Z அப்படியே லைனாக கொடுத்துருப்பாங்க அந்த பிடிஎஃப்ல. அந்த பிடிஎஃப் மஸ்ட்டு அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அதனால நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா டெலிகிராமில் போயிட்டு நம்ம சேனல் யூடியூப் சேனல் நேம் அடிச்சிங்கன்னா வந்துடும். ஓகேவா. சரி, இப்போ பார்த்தலாமா. தமிழ் புக்கு 8th ஓல்டு புக்கில் பருவம் 2ல் பாடம் இந்திய விடுதலை போல் தமிழக பெண்களின் பங்குன்னு ஒரு பாடம் இருக்கும், அதை படிக்கணும். 9th ஓல்டில் பருவம் 3ல் பாடம் 1 ராணி மங்கம்மாள் ஒரு பாடம் இருக்கும், அதை படிக்கணும். ஓகேவா. சரி, அடுத்து சமூக அறிவியலில் 10th ஓல்டு புக்கில் பாடம் 14 தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள்னு இருக்கும், அதை படிக்கணும். அடுத்து தமிழில் 6th புக்கு நியூ டைமு பருவம் 3ல் 11ல் வேலுநாச்சியார் இருக்குது தெரியுமா, அந்த வேலுநாச்சியாரை எடுத்து படிக்கணும். அடுத்து சமூக அறிவியலில் 10th புக்கு அழகு 10 தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இது வந்து நம்ம இப்போ வச்சுக்கிற புக்கு, அதை படிக்கணும். இதுக்கு அவுட் சோர்ஸ் என்ன, கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அக்டோபர் மாதம் 2025 ரிலீஸ் பண்ண அந்த ஒரு பிடிஎஃப். அது கிட்டத்தட்ட ஒரு 300 பேஜ் இருக்கும். A to Z ராணி மங்கம்மாலேருந்து வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள், அம்புஜத் அம்மாள், திளையாடவல்லியம்மை அத்தனை பேர் வந்து டீப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப் பார்த்தாவே போதுமானது. சரி, அடுத்து தான் கடைசி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த 7ஆம் டாபிக்கு 19ஆம் நூற்றில் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் அரசியல் இயக்கங்கள், பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி, அப்புறம் பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி, அப்புறம் சுயமத இயக்கம், திராவிட இயக்கம், இவைக்கான கொள்கைகள், தந்தை பேரை மட்டும் அறிஞரோட பங்களிப்பு, இந்த மொத்த டாப்பிக்கும் இந்த இதாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறத பார்த்துட்டிங்கன்னா நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து இது போதும் தான். சரி, இப்போ சமூக அறிவியல் அதில் 10th ஓல்டு புக்கில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள் 10th ஓல்டு புக்கில் இருக்குது. அடுத்து எத்திக்ஸ் புக்கில் 11th புக்கு அழகு 10ல் மனிதநேயம்னு ஒரு பாடம் இருக்கும், அது படிக்கணும். 12th 7ஆவது லெசனில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா. இந்த இப்போ நீங்கள் அந்த ரெண்டையுமே படிக்கணும். ஓகேவா. அடுத்த மூணு இருக்குது. அந்த 3 வந்து 10ஆம் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டு அரசியல் இயக்கங்கள், பரிணாம வளர்ச்சி, அது படிக்கணும். அடுத்து சமூக அறிவியலில் அதே 10th ஓல்டு புக். எப்படி 10th ஓல்டு புக், சாரி இது ஓல்டு புக் இல்லை, சாரி இது வந்து நியூ புக்கு. ஓகேவா. சாரி நியூ புக்கு. அந்த நியூ புக்கில் வந்து 10ஆம் நூற்றாண்டில் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள், இது படிக்கணும். ஓகேங்களா. அதை மட்டும் படிச்சுன்னா போதும். அடுத்து பாருங்கள் தமிழ் பார்க்கும்போது 8th புக்கு 7-8ல் அயோத்திதாசன் சிந்தனைன்னு ஒரு பாடம் இருக்கும்ல, அந்த பாடம். சமூக அறிவியலில் ஓகேவா. சமூக அறிவியலில் 10th ஓல்டில் பாடம் 4 தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள், அது படிக்கணும். ஓகேங்களா. அடுத்து பாலிட்டி புக்கு. பாலிட்டியில் 11th புக்கு அழகு 14 பாடம் 14ல் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. அடுத்து அதே 11th அழகு 15ல் தமிழக அரசியல் சிந்தனைகள், அது படிக்கணும். அடுத்து வரலாறுல 9th ஓல்டு புக்கில் பாடம் வந்து நீதி கட்சின்னு இருக்கும். அந்த நீதி கட்சி ஃபுல்லாக எடுத்து படிச்சுனாவே போதும். ஓகேவா. இந்த நீதி கட்சிக்கு தற்கால தமிழ்நாடு வரலாறு புக்லேயும் நீதி கட்சி பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு இதுக்கும் பேஸ் என்னன்னா, இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறுல நவீன காலம், இடைக்காலம் இருக்குங்கிற அதுவும் இந்த இப்போ ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் ஒன்று புக் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கு இல்லைன்னா பச்சை கலர் புக், ரெண்டுமே ஓகே தான். அந்த 3 படிச்சினாவே போதுமானது. ஓகேங்களா. அடுத்து தமிழ் பார்க்கும்போது 10th ஓல்டு புக்கில் இயல் 2ல் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள். அடுத்த 9th புக்கில் இது நியூ புக்கு வீட்டுக்கு ஒரு புத்தகச்சாலை. புரிஞ்சுதுங்களா. ஓகே, இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே இந்த யூனிட் 6க்கு போதுமானது. இப்போ தெரியும் ஒன்று, நான் கடைசி ஒன்று சொல்லிடுறேன். நான் ஒன் டைம் ரீகால் பண்ணுறேன், அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஒன் டைம் சொல்கிறேன், அதை ரீகால் பண்ணுறேன், அதை பார்த்துக்குங்க. சரியா. சரி, இப்போ யூனிட் 6க்கு பேஸ் என்னன்னா இந்த தற்கால வெங்கடேசன் சாரோட புக்கு தான். எப்படி வெங்கடேசன் சாரோட புக்கு தான் நீங்கள் படிக்கணும். பண்டைய காலம் படிக்கணும், நவீன காலம் படிக்கணும், தற்காலம் படிக்கணும். ஓகேவா. இந்த 3 புக்கு நீங்கள் கம்பல்சரி இதுக்கு நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இதை படிச்சிங்கனாவே மேக்ஸிமம் வந்து மினிமம் நிறையவே கவர் ஆயிடுச்சு யூனிட் 6ல். சரி, தொழில் கண்டுபிடிக்க என்ன படிக்கிறேன்னா தமிழரசு இதழ் இருக்குது தெரியுமா, அதுலேயும் தமிழ் விட்டுவல் அகாடமி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் போயிட்டு தற்கால தொழில் கண்டுபிடிப்புன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டாக எங்கெங்கே ஆராய்வு பண்ணாங்களோ அத்தனையும் வந்துடும். நீங்கள் படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்கலாம். எப்படி
படித்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து பெண்களோட பங்குக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு அக்டோபர் மாதம் 2025 ஒரு வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த பிடிஎஃப். அந்த பிடிஎஃப்ல A to Z இருக்கும். அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னாவே போதுமானது. இதுவே நீங்கள் திராவிட இயக்கம் பற்றி ஃபுல்லாக நான் படிக்கணும், திராவிட இயக்க வரலாறுன்னு ஒரு பாடம் இருக்கும். திராவிட இயக்க வரலாறுன்னு ஒரு புக் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் தேடி பாருங்கள். ஓகேவா? அது வந்து 1500 வரும் அந்த புக்கு மட்டும். அது பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் தேடி பாருங்கள். திராவிட இயக்க வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னாவே இந்த திராவிட இயக்கத்தை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக A to Z தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த வேட்டர் ஸ்டடி பற்றி தெரியாமல் இருப்பாங்க. யூனிட் 6 தான். கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை கொஸ்டின், 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம பக்காவாக மார்க் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னாவே போதும் தான். இதே மாதிரி வீடியோஸ் வேணால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.